என்ன ஆச்சுன்னு தெரியல, யார் கண்ணு பட்டதுன்னு புரியல. கொஞ்ச நாளா நம்ம வீட்டுல நடக்கிறது எல்லாமே தப்பாவே நடந்துட்டு இருக்கு. சிலர் இந்த வீட்ல காலடி எடுத்து வச்ச ராசி ருத்ரையா. ஒரு ஊரை காப்பாத்துறதுக்கே ஒரு சிலரை ஊரை விட்டே துரத்தி இருப்பாங்க. நமக்கு தான் தெரியாம போச்சு. அபர்ணாமா, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. நீங்க என் ரூம்ல நகை இருக்கான்னு பார்க்க வந்தீங்க. பாருங்க, இருந்தா எடுத்துக்கோங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாம என் மனசு கோணுற மாதிரி பேசுறீங்க? அதுக்கு தானே வந்திருக்க. என்னது இது? இது எப்படி என் ரூமுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எதை நம்புறது, யாரை நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இதுதான் உன்னோட யோகியமா? திருடி வெளியில உத்தமி மாதிரி பேசிட்டு இருந்த. வாடி. போடி வெளியில. நான் இதை எடுக்கவே இல்லம்மா. இது எப்படி ரூமுக்கு வந்து எனக்கு தெரியல. என்ன நம்புங்கம்மா, நான் தெரியல. நான் இதை எடுக்கவே இல்லம்மா. இது எப்படி ரூமுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் எடுக்கலம்மா. என்ன விடுங்கம்மா. நான் திருட்டு வேலையா பாக்குறேன். மா, இவதாமா திருடி இருக்கா? நான் வணங்குற அந்த ஆத்தா மேல சத்தியமா நான் இதை எடுக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உத்தமி மாதிரி கோவப்பட்ட, கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் கத்தி கதறி நடிக்கிறியா? சித்ரமா, மதுமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மதுமா, சத்தியமா நான் திருடல. மதுமா, நம்புங்க, என்ன நம்புங்க. ஏய், என் அம்மாவை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்டுட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்களே அவ்வளோ ஈஸியா ஏமாத்திடலான்னு பாக்குறியா? எப்ப நீ இந்த நகையை திருடுனியோ, அதுக்கப்புறம் என் அம்மா உன்னை நம்ப போறது கிடையாது. அண்ணி சோலோவா தெரிக்க விடுறாங்க. எப்பவும் என்னதான் தெரிக்க விடுவா? முத முறையா சித்ரா தேவி, மது, துர்கா 3 பேரையும் தெரிக்க விடுறா. ஒத்துக்கிறேன், இவ சித்ரா தேவி பொண்ணே தான்.
சத்தியமா நான் திருடலம்மா, என்ன நம்புங்க அம்மா. நீ திருடல துர்கா. இந்த நகையே ஆசைப்பட்டு உன் ரூம தேடி வந்துருச்சு, அப்படிதானே? நீ வேற நகையை திருடி இருந்தா கூட எங்க அம்மா உன்னை சும்மா விட்டுருப்பாங்க. ஆனா இந்த நகை மதுக்கும் ரிஷிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு எங்க அம்மா சாமிக்கு காணிக்கையே எடுத்து வச்சிருந்த நகை. அத போய் நீ இப்படி திருடி இருக்கியே துர்கா. அப்பனா நீ எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகியா இருப்ப? உன்னை போய் பாவம் பார்த்து இந்த வீட்ல சேர்த்தது தப்பு. இந்த நகை மட்டும் கிடைக்காம போயிருந்துச்சுன்னா சாமி குத்தமாய் என் அம்மா எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. துர்கா திருடின மாதிரி தெரியல, இதுல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. மது, ஒரு திருடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற. உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றதை விட உலகத்துல கேவலமான ஒரு நம்பிக்கை துரோகம் வேற எதுவும் இல்லை. இந்த மாதிரி திருடிங்களை எல்லாம் அடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும். அப்பதான் இதுங்களுக்கெல்லாம் புத்தி வரும். ஆனா உன் பேரும் சேர்ந்து கெடுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். ஐயோ, சத்தியமா அந்த நகையை நான் திருடலம்மா. அம்மா. அபர்ணா, இந்த திருடி அடிச்சு வெளியில துரத்த. அம்மா, 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 நான் திருடலம்மா, என்ன நம்புங்கம்மா. அம்மா, அம்மா சித்ரம்மா, ஆண்டி, நான் திருடலம்மா. ஆண்டி நில்லுங்க. ஆண்டி, அம்மா, துர்கா இரு. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா, மதுமா நீங்களாவது சொல்லுங்க மதுமா. இரு துர்கா. ஆண்டி, ஆண்டி நான் சொல்றது கேளுங்களேன். மதுமா சொல்லுங்கம்மா, நான் திருடல. ஆண்டி, மது, ப்ளீஸ், இதுக்கு மேல இத பத்தி எதுவும் பேசாத. அம்மா என்ன நம்புங்கம்மா. ஆண்டி, துர்கா அப்படி பண்ணிருக்க மாட்டா. ப்ளீஸ் மது, வேண்டாம். மதுமா, மா சொல்லுங்கம்மா. அம்மா சித்ரமா. இரு துர்கா, அங்கே இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். இரு. ஆண்டி, ரிஷி, ரிஷி, அம்மா. ஆண்டி நான் சொல்றத கேளுங்களேன். ஏண்டி நீ திருடிட்டு எங்க மேல திருட்டு பழிய சுமத்த பாக்குறியா? வாடி. இல்ல, வாடிங்கறல, வா. வாங்கறல,
நீ திருடிட்டு எங்க எல்லாருக்கும் கெட்ட பேரு. போடி போடி வெளிய போடி. ரிஷி, 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 ரிஷி ரிஷி, ரிஷி ரிஷி, ரிஷி என்ன ரிஷி இவ்ளோ நேரமா தூங்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக கோல்டு. அப்படியா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் திருடல. நகை நீ திருடிட்டு எங்க மேல எல்லாம் பழிய போடுறியா? எங்க ரூம் எல்லாம் வந்து செக் பண்ணி எங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டல. உன்னை யாரும் மன்னிக்க மாட்டாங்க. வெளிய போடி. அழுது நடிச்சிட்டு இருக்க. என்னாச்சு? கீழே ஒரே சத்தமா இருக்கு. அந்த துர்கா சாமி நகைய திருடி எங்க எல்லார் முன்னாடியும் மாட்டிக்கிட்டா. இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்ல நடந்ததே இல்ல. அதனால அவளை வீட்டை விட்டு துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு நான் திருடலன்னு சொல்றேன். ஆனா அவதான் திருடி இருக்கா. யாரு? துர்கா உங்க நகையை திருடினா? ஆமா, துர்கா நகையை திருடிட்டான்னு சொன்னா நீங்களும் அப்படி நம்பிடுவீங்களாமா? நீங்க எதுவும் விசாரிக்க மாட்டீங்களாமா? நீங்க கொடுத்த 10 கோடி ரூபாய் செக்கையும் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டவுமா அவ இந்த நகையை திருடி இருப்பான்னு நீங்க எப்படிமா நம்புறீங்க? சத்தியமா நான் அந்த நகையை எடுக்கல, என்ன நம்புங்க. அவ ரூம்க்கு அந்த நகை எப்படி போச்சு? அங்க இருந்து தானே நகையை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த நகையை அங்க கொண்டு போய் வச்சது யாருன்னு தெரியுமா? மது, அந்த போன் எடு. இத பாருங்க. ஏய், இங்க பாரு, அழுதலாம் புலம்பாத. போடி வெளிய. நான் சொல்றது நம்புங்க, நான் திருடல, என்ன நம்புங்க. பார்க்கவே பாவமா இருக்கு. இந்த பொண்ணு திருடி இருக்க மாட்டான்னு மனசு சொல்லுது. ஆனா எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியலையே. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? இவள கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. இது பாருங்க, நான் திருடலமா. நீங்க போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க யார் திருடினாங்கன்னு. ஐயோ, போலீஸ் வந்தா நம்ம எல்லாம் கம்மி எண்ண வேண்டியது இருக்கும். ஏய், இழுத்துட்டு போய் இவள. ஏய், உன்னால இந்த வீட்ல இருக்கிற எல்லா சர்வெண்ட்டுக்கும் கெட்ட பேர் தான். போடி வெளிய. என்ன விடுங்க, போடி. என்ன விடுங்க. காவேரி, காவேரி, நீங்களாவது சொல்லுங்க, நான் திருடல. காவேரி, என்ன நம்புங்க. காவேரி, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். காவேரி, சுந்தரன் அண்ணே, நான் திருடல. நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே. ஆனா என்ன நம்புங்கண்ணே. ஐயோ, அப்புறமா அம்மா, நான் திருடலம்மா.
அம்மா அம்மா நீங்க சொன்னா கேட்பாங்கம்மா. அம்மா தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. சார் சார் நீங்க சொல்லுங்க சார். நான் திருடல சார். சொல்லுங்க சார். சத்தியமா நான் திருடல சார். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நகை எப்படி என் ரூமுக்கு வந்துச்சுன்னு தெரியல சார். நினைச்ச மாதிரியே வேலைக்காரி துர்காவை துரத்தியாச்சு. அடுத்த டார்கெட் மதுதான். அண்ணே அண்ணே நீங்க வந்து சொல்லுங்கண்ணே. அண்ணே சத்தியமா நான் அந்த நகையை எடுக்கலண்ணே. அண்ணே என்ன நம்புங்கண்ணே. ஐயோ யாராவது என்ன நம்புங்க. வாடி வெளியே. நகையை சத்தியமா நான் எடுக்கல. வாடி சொல்றல. வா நிக்காத. போடி வெளியே. ஏய் அம்மா அவ வெளியவே போக மாட்டேங்கிறாம்மா. மா அவளை எதுக்கு அடிக்கிறீங்க? நகையை திருடினது துர்கா. நான் நகையை திருடல. திருடினது யாருன்னு தெரியுமா? மது வீடியோவை காட்டு. ஓகே ஆண்டி. அம்மா அது நான் பண்ணலம்மா. நான் பண்ணல. கிராபிக்ஸ்மா. அரைச்சி வாய் மூடு. இவ பெரிய எலிசபெத் மகாராணி. இவளை மாட்டி விடுறதுக்காக கிராபிக்ஸ் பண்றாங்க. வந்து சேர்ந்திருக்கு பாரு. நான் பண்ணலங்க. வேலைக்காரி மட்டும் இப்ப அப்புறம் ஒரு ஆயிட்டானா சோத்துக்கு நாங்க 3 பேர் பிச்சை தான் எடுக்கணும் போல இருக்கே. உன்ன கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டியாடி. வாடி போடி. பொண்ணு போட்டுருவோம் உன்ன. ஏய் நீதான் பண்ணணும் ஒத்துக்கோ. நான் பேசின பணத்தை விட 4 மடங்கு தரேன். தயவு செஞ்சு ஒத்துக்கோ. ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீதான் பண்ணணும் ஒத்துக்கோ. நீ பேசின பணத்தை தரேன். போ வெளியில போடி. நான் அம்மா கிட்ட பேசிட்டு போயிடுறேம்மா. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். போ வெளியில. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா நான் புள்ள குட்டிக்காரிம்மா. ஏய் எழுந்திரு. எவ்வளவு கேவலமான வேலையை பண்ணிருக்க. இதுக்கப்புறம் இந்த வீட்ல உன்னை நான் பார்த்தேன் கொன்னுடுவேன். போயிடு. நீ செஞ்ச தப்புக்கு துர்கா அவமானப்பட்டு நிக்கிறா. போ. ஏய் நில்லு. அம்மா
எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஆண்டி, இவ எதுக்காக யாருக்காக நகையை திருடி துர்கா ரூம்ல போய் வச்சா? இவ போற ஸ்பீட பார்த்தா நிச்சயமா நாங்க தெருவுக்கு போறது கன்ஃபார்ம்டு. ஏய் சிக், வாயை திறந்து சொல்லு. கேக்குறாங்கல்ல, எதுக்காக துர்கா ரூம்ல நகையை கொண்டு போய் வச்ச? சொல்லு, வாயை திறந்து சொல்லு. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் தான் மதோமாக்கு எல்லாமே செஞ்சிட்டு இருந்தேன். இந்த துர்கா வந்ததுக்கு அப்புறம் மதோமா என்னை கூப்பிடுறதே இல்லை. எதுனாலும் துர்காவை தான் கூப்பிடுறாங்க. அந்த பொறாமையில தான் துர்காவை இந்த வீட்ல இருந்து துரத்துறதுக்கு இப்படி பண்ண. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ருத்ரையா, சீக்கிரம் இவ கணக்கு முடிச்சு வெளியில அனுப்புங்க. ச்சே, சந்தோஷமா கோயிலுக்கு போலான்னு கிளம்புனேன். மூட் அவுட் பண்ணிட்டா. ஐயருக்கு ஃபோன் பண்ணி சாயந்தரமா நான் வரேன்னு சொல்லுங்க. சரிங்கம்மா, இவ்வளவு சீக்கிரம் வெளியில அனுப்புங்க. அப்படியே செஞ்சாரு.